என்னோட மனைவி நான் சினிமால இருக்கேன்னு தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா திடீர்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படவே பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னும், ஆனா என்னோட பையன் முக்கியம்னு தோணுச்சுனோ அப்படின்னு சொல்லிட்டு அசீம் பயங்கரமா அழுறாரு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிக் பாஸ்ல இன்னைக்கான எபிசோட்ல இந்த வாரத்திற்கான வீக்லி டாஸ்க் என்ன அப்படிங்கிறத அசீம் படிக்கிறாரு. இந்த டாஸ்கோட பெயர் கதை சொல்லும் நேரம். இதுக்காக ஒரு தனி ரூம் கொடுக்கப்பட்டிருக்கும். மற்ற போட்டியாளர்கள் எல்இடி வழியா அதை கேட்கணும். யார் கதையை முழுவதுமாக சொல்லி முடிக்கிறாங்களோ அவங்க அடுத்த வாரத்திற்கான நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கேட்டுட்டு இருக்கக்கூடிய மற்ற போட்டியாளர்கள் அந்த கதையில உடன்பாடு இல்லை அப்படின்னாலோ இல்லை அதில் விருப்பமே இல்லை அப்படின்னாலோ அவங்க முன்னாடி வச்சுருக்கக்கூடிய அந்த பஸ்ஸரை தட்டணும். மொத்தம் 3 பஸ்ஸர் கொடுக்கப்பட்டிருக்கும். 3 போட்டியாளர்கள் அந்த பஸ்ஸரை தட்டிட்டாங்க அப்படின்னா உள்ள கதை சொல்லியிருக்கவங்களுடைய சான்ஸ் இழந்துடுவாங்க. அவங்க அடுத்த வாரம் நாமினேஷனில் போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த டாஸ்கோட ரூல்ஸாக சொல்லப்படுது. அசீம் முதல்ல கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை தான் அந்த கதையாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் சினிமாவில் இருக்கேன்னு தெரிஞ்சு தான் என்னோட மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் திடீர்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படவே என்னை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறார். எனக்கு என்னுடைய மகன் முக்கியம்னு தோணுச்சு. அவன் பேர் ரயன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ரச்சிதா, சாந்தி, மகேஸ்வரி இந்த 3 பேருமா அந்த பஸ்ஸரை அழுத்திடுறாங்க. உடனே அசீம் அந்த இடத்துல இருந்து ஷாக் ஆகி வெளியே கதறி அழுறாரு. பிக் பாஸ் ஆரம்பித்ததுல இருந்து அசீம் இந்த அளவுக்கு கதறி அழுகிறத யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த டாஸ்க் அதாவது அவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை கதையை சொல்ல ஆரம்பித்ததுனால இவங்களுக்கெல்லாம் பிடிக்காமல் இந்த பஸ்ஸரை அழுத்திட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.